ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சொந்த வீடு அமையறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சொந்த வீடுங்கிறது நம்ம எல்லாருடைய கனவும். ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா எல்லாருக்குமே சொந்த வீடு அமையணும். அதுக்காக நான் வந்து முருகர் பாடல் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து முருகர் பாடல் பதிகம் வந்து என்னென்னா ஒரு பாடல் நான் வந்து கடைசியாக பாடியிருக்கேன். ஸோ அதை வந்து என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் பாடணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட கண்டிப்பாக கேட்கணும். எனக்கு வந்து என்னென்னா சொந்த வீடு அமைஞ்சு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு நீங்கள் பேசிகிட்டே இருங்க. அதேமாரி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்றத கனவுக்காருங்க. நீங்கள் ஃபேமிலியாக எல்லாம் இருந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ சொந்த வீட்டில் வந்து நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருப்போம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொந்த வீடு அப்படின்றது நிறைய பேரோட கனவும் கூட. ஸோ அதே மாதிரி வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு வீடு நம்ம வாடகைக்கு வந்து இன்னொரு வீடு விடணும், இன்னொரு வீடு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த பாடல் ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டில் வந்து அழகாக வாழ போகிறோம் அப்படின்றத நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு நன்றி நன்றி நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு கிராட்டிடியூடாகவே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வந்து என்னென்னா சீக்கிரம் வந்து சொந்த வீடு அமைஞ்சிரும். நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த முருகர் பாடல் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பாடிக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய டைம் நான் சொன்ன மாதிரி பாடுங்க. இந்த படிகம் வந்து பாடி நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு சீக்கிரமே அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து என்னென்னா சிறுவாபுரி முருகர் பாடல் தான் நான் வந்து பாட போகிறோம். ஸோ நீங்கள் அடிக்கடி சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சாலும் வந்து நாங்கள் மாலை சாத்துங்க, நெய் விளக்கு போடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டிலே வந்து காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. அப்படியே நீங்கள் விளக்கு ஏற்றும் போது ஒரு 5 ரூபாய் காயின் வந்து என்னென்னா அந்த விளக்கு திரி உள்ளே வந்து அந்த எண்ணெய் ஊற்றி அது மேலே வந்து திரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த 5 ரூபாய் காயினை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். அப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சீக்கிரம் உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வரணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மாதத்தில் ஒரு வாட்டியாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எனக்கு சீக்கிரம் வந்து சொந்த வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் கட்டி நீங்கள் வந்து வச்சு சாமி கும்பிடுங்க. நீங்கள் சொந்த வீடு சீக்கிரம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்பொழுது அந்த முடிஞ்சு வச்சுருந்த அந்த மண்ணை வந்து நீங்கள் கொட்டி அந்த நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த மண்ணெல்லாம் வந்து நீங்கள் செங்கலாக வச்சு சாமி கும்பிடுவீங்களா அந்த இடத்துல அந்த மண்ணை கொட்டி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மாதிரி அழகான சொந்த வீடு அமையறதுக்கு எல்லாத்துக்குமே வந்தேன்னா இறைவனை பிரார்த்திக்கணும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அமையணும். நம்ம சொந்த வீடுங்கிறது சில பேருக்கு வந்து வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்ந்து காட்டுறதுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த சொந்த வீடு வந்து அமையணும். ஸோ எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து சொந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிடும். சொந்த வீடு அமைஞ்சோன்னே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம அந்த பாடல் பார்க்கலாம். எனக்கு வந்து என்னென்னா பாடல் வந்து ஓரளவு தான் பாடியிருப்பேன். ஸோ வந்து என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கனால வாய்ஸ் மாறி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ராகமாக அந்த மாதிரி பாடலை முருகர் பாடல் நான் பாடியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பாடல் பாடியிருக்கேன். ஸோ அந்த பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்தடையும். ஸோ இதுதான் வந்து சொந்த வீடு அமைகிறதுக்கான திருப்புகள் முருகர் பாடல், சிறுவாபுரி முருகர் பாடல் இதுதான். ஸோ அண்டர்பதி குடியேற அப்படின்னு நீங்கள் வந்து என்னென்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாடல் தான் இது. கண்டிப்பாக பாடுங்க. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற வருளாலே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற அருளாலே அந்தரியோடுடனான சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையால மகிழ்வாக அந்தரியோடுடனாரு சங்கரனும் மகிழ் கூற ஐங்குரனும் உமையால மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மெண்டிசையில் உலப்பேரும் மஞ்சினனும் மயனான எதிர்கான மங்கையுடன் அரிதான மின்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா பொங்கு கடலுடனாடு விண்டு வர இகசாடு பொன்பரவு கதிர்வீச வடிவேலா தண்டரல மணிமார்ப செம்பொனடில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா.
சந்ததமும் அடியார்கள் சிந்தியது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே, தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. முருகா, இது மாதிரி நீங்கள் வந்து படிகம் எழுதி டெய்லி வந்து பாராயணம் பண்ணணும். சொந்த வீடு வாங்கி குடியேற அருள் புரிவாயாக. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் வந்து இந்த பதிகத்தை திருப்புகழ் பாடலை வந்து நீங்கள் பாடணும். இது வந்து சிறுவாபுரி முருகனோட பாடல். சொந்த வீடு அமையறதுக்கு நீங்கள் இந்த திருப்புகளை டெய்லி நீங்கள் வந்து என்னென்னா தொடர்ந்து பாடிட்டே வாங்க. இது வந்து என்னென்னா நீங்கள் எப்போ வீடு வாங்குறீங்க, சொந்த வீடு உங்களுக்கு எப்போ அமையுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த பாடலை பாடிட்டே வரணும். டெய்லியும் பாடுங்க. நீங்கள் வந்து ஃபோனில் கேட்குறதா இருக்கட்டும், டிவியில் வந்து பார்க்குறதா இருக்கட்டும், இந்த பாடலை போட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இதே மாதிரி சிவபுனாரின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடலும் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து என்னென்னா சொந்த வீடு அமையணும் அப்படின்னா நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க. சிறுவாபுரி முருகர் வந்து என்னென்னா சொந்த வீடு அமையறதுக்காகவே வந்து அற்புதமான வந்து என்னென்னா ஒரு இடம். உங்களால் எப்போ வந்து என்னென்னா முடியுதோ செவ்வாய்க்கிழமை போனால் பெஸ்ட்டு. செவ்வாய்க்கிழமை வந்து என்னென்னா 6 செவ்வாய் நீங்கள் போயிட்டு விளக்கு போட்டுட்டு அங்கே சாமி கும்பிட்டு மாலை சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நினைத்த காரியம், நினைத்த வீடு அமையும். அதனால் தொடர்ந்து இந்த பாடலை பதிகத்தை படிங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா செவ்வாய்க்கிழமை போக முடியலன்னா ஏதோ ஒரு புதன் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிழமையில நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வந்து முருகரை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை என்னால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வீட்லேயே வந்து என்னென்னா இந்த பாடலை பாடி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நெய்வேத்தியம் ஏந்தி நீங்கள் வந்து என்னென்னா சாமிக்கு வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி வந்து என்னென்னா நீங்கள் நான் சொன்ன ஒவ்வொன்று இந்த விளக்கு ஏற்றுறது இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து என்னென்னா சொந்த வீடு அமையும். வந்து எனக்கு எங்கே அமைய போகுது, என்னால் முடியாது, காசு இல்லை, கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னென்னா ரொம்ப நெகட்டிவ் மைண்டோடு நீங்கள் இருக்காதீங்க. இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. கடனெல்லாம் நான் அடைச்சி சீக்கிரம் நான் சொந்த வீடு எனக்கு அமைஞ்சிரும். சொந்த வீட்டில் நான் சீக்கிரம் போயிடுவேன். என்னால் வந்து என்னென்னா சீக்கிரம் சொந்த வீடு வாங்க முடியும், நம்மளால் முடியும் அப்படின்றத நீங்கள் பாசிட்டிவாக வந்து என்னென்னா என்றைக்குமே சொல்லிகிட்டே இருக்கணும். அதேமாரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி வந்து நம்ம சந்தோஷமாக சொந்த வீட்டில் வாழ்கிறோம், எனக்கு சீக்கிரம் சொந்த வீடு கிடச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி, சீக்கிரம் வந்து என்னென்னா முருகர் எனக்கு வீடு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடிக்கடி வந்து என்னன்னா நீங்கள் அந்த வீட்டில் எப்படி இருப்பீங்க அப்படின்றத சந்தோஷமாக இருக்கிறத நினச்சிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து சொந்த வீடு அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து என்னென்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான வழி எல்லாமே பிறக்கும். கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருங்க. அதேமாதிரி டெய்லியும் அடிக்கடி நீங்கள் வந்து இந்த சொல்லிக்கிட்டே இருங்க, நமக்கு வந்து சொந்த வீடு கிடச்சிருச்சு, நம்ம சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படி நீங்கள் நினைக்க உங்களுக்கு எப்படியெல்லாம் சொந்த வீட்டுக்கு வந்து என்னென்னா வழி வருமோ, வழி பிறக்கணுமோ எல்லாமே வந்து அமையும். கடன்லாம் வந்து அடையும், கடன் இது காசு வந்து உங்களுக்கு சேரும், பணம் வந்து என்னென்னா அந்த வீடு வாங்குறதுக்கு அமையும், உங்களுக்கான இடம் வந்து அமையும், வீடு வந்து என்னென்னா திடீர்னு உங்களுக்கு வந்து நல்ல வீடு அமையும். நல்ல வீடு வந்து யார் மூலமாவது வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இது மாதிரி என்னென்ன வழியோ எல்லாமே கண்டிப்பாக பிறக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் முருகர் பாடல் இந்த பாடலை வந்து டெய்லியும் ஃபோனில் வந்து ஹெட்செட்டில் பாட்டு கேட்கும் போது கேளுங்க, டிவியில் பாருங்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமை மறந்துடாமல் இந்த பதிகத்தை பாடணும். அதே மாதிரி டெய்லி நீங்கள் 48 நாள் தொடர்ந்து பாடணும். நான் சொன்ன மாதிரி உங்களால் வந்து எப்போல்லாம் வந்து என்னென்னா முடியுமோ அப்போல்லாம் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு வந்து வீடு கிடைக்கணும். எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நீங்கள் சொந்த வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியே நீங்கள் பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்க. கடவுள் அருளால் நீங்கள் எல்லாருமே சீக்கிரம் பால் காய்ச்சி சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா வாடகை வீட்டிலே இருக்கிற மாட்டீங்க, நம்ம வாடகை வீட்டிலே இருக்க மாட்டோம். கண்டிப்பாக நமக்கு வந்து சொந்த வீடு அமையும் அப்படின்ற பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருங்க, சரிங்களா? எல்லாருக்குமே வந்து என்னென்னா இந்த பாடல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு டெய்லி வந்து என்னென்னா சாமி கும்பிடும்போது படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த பாட்டை நீங்கள் வந்து நல்லா வந்து எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பாடல் வந்து தெரியும். தெரியாதவங்க கண்டிப்பாக எழுதி இந்த பாடல் நீங்கள் வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்தடையும். ஸோ எல்லாரும் சொந்த வீடு வாங்கி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.